வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஏபிசி மால்ட் பவுடர். காஃபி டீக்கு பதிலாக ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க இனி நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஆப்பிள், பீட்ரூட், கேரட் 1/4 கிலோ, மக்கானா 25 கிராம், பாதாம் 25 கிராம், முந்திரி பருப்பு 25 கிராம், பிஸ்தா 25 கிராம், பனங்கல்கண்டு 25 கிராம். 1/4 கிலோ ஆப்பிள், பீட்ரூட், கேரட் எடுத்திருக்கேன். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச விழுதை நல்லா தின்னாக ஒரு ட்ரேயில் கொட்டி நல்ல வெயிலில் காய வச்சுக்கோங்க. நீங்கள் டீஹைட்ரேட்டர் இருந்ததுன்னா அதை கூட பயன்படுத்திக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை இன்னும் நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச அந்த பொடியை சல்லடையில் கொட்டி சலித்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபைன் பவுடராக தேவை. இப்போ பாருங்கள், நல்ல ஃபைன் பவுடர் கிடச்சிருச்சு. இப்போ ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா நட்ஸையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை ஒரு தட்டில் கொட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் மக்கானாவை சேர்த்துட்டு நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதையும் அதே தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியை எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு நல்ல நட்ஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த நட்ஸ் பவுடரை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஏபிசி பவுடரோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நான் இனிப்புக்காக இங்கே பனங்கல்கண்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஸ்வீட்னர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். கூடவே 5-6 ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் நம்மளுடைய சத்தான ஏபிசி மால்ட் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. காஃபி டீக்கு பதிலாக காலையில் குழந்தைங்களுக்கெல்லாம் இதை கலந்து கொடுத்தா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு கப் பாலுக்கு 1-2 டீஸ்பூன் கலந்து ரெடி பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்தியான ஏபிசி ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.